தமிழகத்தில் உள்ள 65% கோவில்களில் எந்த பராமரிப்பு பணியும் சரிவர நடைபெறவில்லை என்றும் இது தொடர்பாக அரசும் எந்தவித கவலையும் கொள்வதில்லை என தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் கொட்டு வைத்துள்ளது. தமிழகத்தில் உள்ள பழமையான புராதன சிறப்புமிக்க கோவில்களில் தூய்மை மற்றும் சீரமைப்பு பணிகளில் பொதுமக்கள் பங்கெடுக்கும் வகையில் உழவார பணிகளை மேற்கொள்ள அனுமதி மறுக்கப்படுவதாக கூறி தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் மகாதேவன், பி.டி. ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பாரம்பரியம் மிக்க பழமையான கோவில்களில் உழவார பணிகள் மேற்கொள்ளப்படாததால் கோவில்கள் எல்லாம் பாழடைந்த நிலையில் இருப்பதாகவும் உழவார பணி மேற்கொள்ள பக்தர்களை செயல் அலுவலர்கள் அனுமதி மறுப்பதாகவும் குற்றம் சாட்டி சில கோவில்களின் புகைப்படங்களையும் ஆதாரமாக மனுதாரர் சமர்ப்பித்தார். இதனையடுத்து மாநிலம் முழுவதும் உள்ள கோவில்களில் உழவார பணிகளில் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் பங்கேற்கும் வகையில் அறநிலையத்துறை 2 வாரங்களில் திட்டம் வகுக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் ஆழ்வார்கள், நாயன்மார்கள் பாடல் பாடப்பெற்ற 540 பழமையான பாரம்பரியமிக்க புராதன கோவில்களை ஆய்வு செய்ய மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் குழு அமைக்க வேண்டும் எனவும், இந்த குழு மாவட்ட நீதிபதி அல்லது மாவட்ட கூடுதல் நீதிபதியுடன் இணைந்து ஆய்வு நடத்தி அந்த 540 கோவில்களின் நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் வலியுறுத்தினர். இவற்றை 2 வார காலத்திற்குள் இந்து அறநிலையத்துறை அமல்படுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த மாதத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.